எல்லாமே கரெக்டா சரி. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராட்டியும் இங்க வேலை நடக்குது இல்ல, அதுதான் வேணும். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலை, நினைச்ச மாதிரியே மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைச்சிருச்சு. எல்லாத்துக்கும் அந்த பகவதி தாய் தான் காரணம். இவ்வளவு நாளா கோயில் சேவைன்னு என் வாழ்க்கைய ஓட்டிட்டேன். 5 வருஷம் காசியில வேலை செஞ்சேன். கடந்த 25 வருஷமா இந்த ஊர்ல திருவிழாவை நடத்தி கொடுக்கறது எங்க குடும்பம் மட்டும்தான். இந்த ஊர்ல எல்லாரும் நல்லா இருந்தா அது போதும் எனக்கு. உங்களை நேர்ல பாக்கலனாலும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னு கேள்விப்பட்டீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. எல்லாம் நல்ல விஷயம் தாங்க. அதான் உங்க கோவில் சேவைகளை பத்தி தான். ஓஹோ, அத சொல்றீங்களா? ஆமா ஆமா, நான் எதையும் எதிர்பார்த்து செய்யல. ஆனா இந்த சுற்று வட்டாரத்துல இருக்கவங்க எதையும் என்ன கேட்காம செய்ய மாட்டாங்க. நான் கேட்டு சொல்றேன் இருங்க. சரி சரி சரி. பாலக்காட்டுல இருந்து மகாதேவன் சாஸ்திரி பேசுறாங்க. ட்ரெயின் லேட் ஆனதுனால நேரா கோவிலுக்கே வந்துடலாமான்னு கேக்குறாங்க. இதுக்கு நான் என்ன சொல்றது? இதுக்குத்தான் அவரை நேத்தே கிளம்பி வர சொன்னேன். சரி, நேரா கோயிலுக்கே வர சொல்லு. நீங்க நேரா கோவிலுக்கே வந்துருங்க. முகூர்த்த நேரத்துக்குள்ள வந்துருவீங்கல்ல? சரி சரி சரி, வந்துருங்க. இந்த வீட்டுல எந்த காரியம் நடந்தாலும் நான் சொன்னாதான் நடக்கணும்னு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. கிருஷ்ணருக்கு துளசி மாலை, சிவபெருமானுக்கு வில்வ இலை, பகவதி அம்மாவுக்கு செம்பருத்தி மாலை. இப்படி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு மாலை போடணும். ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயருக்கு எந்த மாலை வேணாலும் போடலாம். போ, நீ போய் சின்ன பசங்களோட விளையாடு போ. நீங்க ஏன் போறீங்க? உங்களை போக சொல்ல, நில்லுங்க. நல்லா இருக்கு. ஓ, வண்டி வந்துருச்சு போல இருக்கு. சரி, இப்போ நம்ம எல்லாரும் கிளம்பலாம். உன்னி கிருஷ்ணா ஐயா, நீ வண்டியில தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வை. சரிங்க ஐயா. படா. ஏன்டா இங்க ஓடி விளையாடிட்டு இருக்கீங்க? சொன்னா கேட்க மாட்டீங்களா? போய் முதல்ல கிளம்புற வழியை பாருங்க. கேசவா, ஸ்ரீதர் வாங்கி கொடுத்த புடவை நல்லாவே இல்ல தெரியுமா? நீ வாங்கி கொடுத்த பாரு, அதான் நல்லா இருக்கு. அததான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது யார் வாங்கி கொடுத்தா என்ன? உனக்கு புடவை பிடிச்சிருக்குல்ல? நீ 2 இட்லியாவது சாப்பிடலாம்ல. நம்ம இன்னும் கிளம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நல்ல மாய வரத்து இட்லி. அக்கா, ஒருவேளை சாப்பிடலன்னா எனக்கு ஒன்னும் ஆகாது. நான் தான் ஒவ்வொரு இடமா சுத்திக்கிட்டு இருக்கேன். பசிக்கும் போது சாப்பிட போறேன். பரவாயில்ல, விடு. ஏங்க, வெளியே நிறைய பாக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை எடுத்து வைக்கிறதுக்கு 2 பேர் வேணும். வாங்க. நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். சரி அம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரி சரி, போயிட்டு வாங்க. இது உனக்கு வேண்டாமா? வேண்டாமா. இது கொஞ்சம் போட்டு பாரு. சரி, போடுங்க. என்னடா இது? நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்த மாதிரி இருக்கு. உனக்கு எல்லா சௌபாக்கியமும் கிடைக்குமா? ஏ லட்சுமி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ? இன்னும் ரெடி ஆகாம என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வண்டி வந்து வெளியில காத்துக்கிட்டு இருக்கு. முகூர்த்தத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது கோயில் இருக்கணும். உங்க 2 பேத்துக்கும் தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, இப்ப நாம கிளம்பலாமா?
அதோ வரார் பாத்தியா, அவர்தான் காளிதாஸ் சாஸ்திரிகள். ரொம்ப பெரிய பண்டிதர். இவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் முறையா பாக்குறேன். பெருமாள்புரத்துல போன வாரம் இவரோட நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது. உள்ள போய் பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்ததுன்னா பாரு. வாங்க வாங்க. வணக்கம் சாமி. நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய கோவில்களுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. உங்க வீட்டுல ஒரு நல்லது நடக்குதுன்னா நான் வராம இருப்பேனா? உங்களுக்கு இப்ப நேரம் ஆயிடுச்சுல்ல, நான் வந்துட்டேன்னு தாமதிக்க வேண்டாம், உடனே கிளம்புங்க. அப்புறம் ஆமா, உங்க அண்ணன் எங்க இருக்கான்? அண்ணன் வெளியில இருக்கான், இப்ப கூப்பிடுறேன். சரி. நாங்க இப்ப கிளம்ப போறோம். 10:30 மணிக்கு முகூர்த்தம். நீங்க எப்ப வருவீங்க? அண்ணே, காளிதாஸ் சாஸ்திரிகள் வந்திருக்காங்க, உங்களை கூப்பிடுறாங்க. சரி சரி. நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். அவர் நேரா கோயிலுக்கு வரேன்னு சொன்னாரு. முகூர்த்தம் 10:30 மணிக்கு தானே? 10:30 மணிக்கு தான் சாமி. இப்ப கிளம்புனா சரியா இருக்கும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. உங்க பொண்ணுங்க? சுபத்ரா, இதோ வர்றேங்க. சீக்கிரமா பொண்ணு கூட்டிட்டு வாமா. மெதுவா போமா. நேரம் ஆயிடுச்சுமா. வாமா. வாமா, நல்லா இருக்கியா? வாமா லட்சுமி. நம்ம சாமி காலை தொட்டு வணங்கினா உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். அவர் காலை தொட்டு வணங்கிக்கோ. தீர்க்க சுமங்கலியா இருமா. ஹலோ ஐயா, என் மனசுக்கு பட்டதை உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு 1000 பேருக்கு அடுத்த மாசம் அன்னதானம் போடலான்னு இருக்கேன். நீங்க அதுல கண்டிப்பா கலந்துக்கணுங்கிறது என்னோட விருப்பம். அதனால உங்க குடும்பத்தோட நீங்க எல்லாரும் அடுத்த மாசம் கோவிலுக்கு வரணும். நிச்சயமா வரோம். எங்க வீட்டுக்கு வந்து எங்க பொண்ணையே ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. ஹலோ, ஆமா உன்னிகிருஷ்ணன் தான் பேசுறேன். எங்க நடந்தது? என்னாச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்ல? இல்ல. அண்ணே, எல்லாம் போச்சுனே, இந்த கல்யாணம் நடக்காதுனே. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்றா. பாதி பேர் ஏற்கனவே கோயிலுக்கு போயிட்டாங்க. லட்சுமியும் வண்டியில ஏற போறா. எப்படி சொல்றதுனே, எனக்கு தெரியலண்ணே. என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஐயோ, இத உடனே மாமா கிட்ட சொல்லணுமே. சரி வாங்க, எல்லாரும் வாங்க கிளம்பலாம். போகலாம். வாங்க. வாமா போலாம். வாமா. காருக்கு ரோஜா பூவா விளங்கிடும். லட்சுமி, வலது காலை வச்சு காருக்குள்ள ஏறுமா. மாமா மாமா, மாப்பிள்ள வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அவருக்கு அடிபட்டுடுச்சான். லட்சுமி கொஞ்சம் நில்லுமா. அட கடவுளே, யாரும் வண்டியில ஏற வேணாம். இந்த கல்யாணம் நடக்காது. லட்சுமி வீட்டுக்குள்ள போமா. உன்னை வீட்டுக்குள்ள போன்னு சொன்ன. கேசவா, என்னடா சொல்ற நீ? லக்ஷ்மி புடவைய கட்டி அலங்காரம் பண்ணி நகையை போட்டுக்கிட்டு கோவிலுக்கு போறப்ப இப்படி பேசுற நீ? இப்ப அப்படி என்னதான் நடந்து போச்சு கேசவா? எல்லாரும் கேக்குறோம், சொல்லு. என் கேள்விக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். சரி, நான் சொல்றேன். மாப்பிள்ள வர வண்டி வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. கூட வந்தவங்களுக்கு எல்லாம் பயங்கர அடின்னு சொல்றாங்க. ஐயோ கடவுளே, அவங்களுக்கு ஒன்னும் ஆகலையே. அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க? ஹலோ ஹலோ, யாரா போன்ல யார் பேசுறாங்கன்னு என்கிட்ட மறைக்காம சொல்லு. மாப்பிள்ளையுடைய அம்மா இறந்துட்டாங்களாம். மாப்பிள்ளை இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காராம். எதுவும் உறுதியா சொல்ல முடியாதுன்னுட்டாங்களாம். லட்சுமி, அம்மா லட்சுமி நில்லுமா. லக்ஷ்மி இல்லம்மா. லக்ஷ்மி சொல்றத கேளு, நில்லுமா. லக்ஷ்மி, நான் சொல்றத கேளு, நில்லுமா. லக்ஷ்மி, முதல்ல கதவை தரேம்மா. லக்ஷ்மி, கதவை தர, கதவை தரேன்னு சொல்றேன்ல. லக்ஷ்மி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. கதவை தரேம்மா. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். கதவை தரேம்மா. சொல்றத கேளுமா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஐயோ, யாராவது சீக்கிரம் வாங்கல. லக்ஷ்மி இங்க கதவை திறக்க மாட்டேங்கிறா.
லக்ஷ்மி கதவை தரேம்மா, சொல்றத கேளுமா. ஐயோ யாராச்சும் சீக்கிரம் வாங்கல, லக்ஷ்மி கதவை திறக்க மாட்டேங்கிறா. லக்ஷ்மி சொல்றத கேளுமா, தயவு செஞ்சு கதவை தர லக்ஷ்மி. சுமித்ரா, என்னாச்சு? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? லக்ஷ்மி கதவை பூட்டிட்டு பதில் சொல்லாமலே இருக்கா. என்னமாச்சு? லக்ஷ்மியோட சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. ஆமா, எனக்கும் சத்தம் கேட்டது. எதுக்கு சத்தம் போட்டா? என்னம்மா, என்ன ஆச்சுமா? அழாதம்மா. கடவுளே, என்னாச்சு தெரியலையே. என்னம்மா, என்ன ஆச்சு? எதுக்காக அப்படி கத்தன? சொல்லுமா. அப்படி என்னம்மா கனவு கண்ட நீ? உனக்கு பயமா இருந்தா நீ அதை சொல்ல வேண்டாமா? லட்சுமி, கேசவன் தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். நான் போய் கதவை திறக்கிறேன். லக்ஷ்மி, லட்சுமி, ஏமா ஏமா சத்தம் போட்ட? கதவை திறமா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல கேசவா, ஏதோ கெட்ட என்னம்மா கனவு ஆச்சு? கண்டதுக்கா. என்னாச்சு? நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. வெறும் கெட்ட கனவு தானே. எதுவும் பேய் பிசாசுன்னு கனவு கண்டிருப்பா, வேற எதுவும் இருக்காது. இப்படி மனச போட்டு குழப்பிக்காதம்மா. இதுக்காக தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்லோகம் சொல்லணுன்றது. இதெல்லாம் இந்த காலத்து பசங்க நாங்க சொல்றதை எங்க கேக்குறீங்க? சாமியை கும்பிட்டு இருந்தா இந்த மாதிரி கனவெல்லாம் வராது. அவ சாமி கும்பிடாமையா இருக்கா கேசவா? அவ வார வாரம் கோவிலுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கா. என்ன கனவு கண்டான்னு தெரியல. அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லாம இப்படி பேசிட்டு இருக்கே. நீ எதுக்கும் பயப்படாதம்மா. நாளை காலையில நம்ம கோவிலுக்கு போலாம். நீங்களும் தூங்குங்க. ம். கவலைப்படாத, உன் கூட நானும் நாளை கோவிலுக்கு வர்றேன். நாளைக்கு பொண்ணு பார்க்க வர நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அவளுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன், வேற எதையும் சொல்லல. தப்பு பண்றமோன்னு தோணுது. ஒருவேளை வேற யார் மூலியமாவது அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா? நீங்க தப்பா யோசிக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நம்ம பொண்ணு மேல எந்த ஒரு தப்பும் இல்லங்க. எது நடந்தாலும் அது நல்லதுக்கு நினைச்சுக்கோ லட்சுமி. நம்ம பகவதியை வேண்டிக்கோ, இனி நல்லதே நடக்கும். நீ வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அவளுக்கு வேற ஏதாவது தோஷம் இருந்துச்சுன்னா எனக்கு என்னவோ தோஷத்துக்கு பரிகாரம் செய்யலாம்னு தோணுது. அப்படி பரிகாரம் செஞ்சாவது அவளுக்கு நல்லது நடக்கணும்னு நம்பிக்கை வரும். சரி வா, நம்ம தூங்கலாம். விஸ்வநாதா, அங்க போறது கேசவையா பொண்ணு தானே? ஆமா, இதுதான் மூத்த பொண்ணு. கேசவையாவுக்கு 3 குழந்தைங்க, 3 பொண்ணுங்க தான். அது தெரியும். இந்த பொண்ணுக்கு தானே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. செவ்வாய் தோஷம் தானே. செவ்வாய் தோஷம் இருக்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதான். கல்யாணம் பண்ண தாமதமாச்சுன்னா அடுத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதா? ஆனா வேற விதமா நான் கேள்விப்பட்டேனே, அந்த பொண்ணு ராசி இல்லாத பொண்ணாமே. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அறகுறையா எதையாவது கேட்டுட்டு நீ என்னென்னலாம சொல்லி உளறிக்கிட்டு இருக்க. இது கோயிலா இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கிரி, 2 துளசி மாலை கொடுறா. உனக்காக 8 மணில இருந்து இங்கதான் உட்காந்துட்டு இருக்கேன். எப்படா நீ வருவன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு எனக்கு நிம்மதியா இருக்கு. தப்பா எடுத்துக்காத. இந்த துளசி மாலை உனக்காக தான் கட்டி வச்சிருக்கேன். உங்க அப்பா மேல எனக்கு கொஞ்சம் மரியாதையும் பயமும் இருக்கு. எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகத்துலலாம் நம்பிக்கையே இல்ல. நம்ம மனசு ஒத்து போகணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? மாலையை நான் தரமாட்டேன். எதுக்காக அவசரப்படுற? ஐயோ, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. மாலையை கொடு. சரி, வரும்போதெல்லாம் என்னை கொஞ்சம் பார்த்துட்டு போ. அம்மா தாயே, உனக்காக நான் மாலெல்லாம் கட்டியிருக்கேன். என் வேண்டுதலையும் கொஞ்சம் கவனிச்சுக்கம்மா. நானா இது வரைக்கும் ஆசைப்பட்டு உன்கிட்ட எதுவும் கேட்டதில்ல. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு கருணை கட்டிடு தாயே. உங்க அருள் மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா என்னை யாராலையும் அசைக்க முடியாது.
ஆ. இது என்ன மாலை? ஆ? துளசி மாலை மாதிரி தெரியலையே, என்னது இது? கேள்விப்பட்டது இல்லையா? இல்லையே. ரோஜா ரோஜா மல்லிகைய மல்லிகைய அப்படி எல்லா பூக்களையும் ஒண்ணு சேர்த்து ஒரு கதம்பமா பூ கட்டியிருக்கேன். உண்மையாவா? அப்பதான் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். இந்தா எடுத்துட்டு போ. சரி. ஹரிகர சுத ஆனந்த சித்த நைய நையப்பனே சாமுண்டீஸ்வரியே துணை. சோழியில விழுந்திருக்கிற எண்ணெய் வச்சு பார்க்கும்போது 2 பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஒண்ணு, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அற்ப ஆயுசுல இறந்து போன ஒரு பெண்ணோட ஆத்மா உடம்புல பூந்திருக்கு. அந்த பொண்ணோட சரித்திரத்தை பத்தி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே. ஆ, ஆமாமா, எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு. நெருப்புல விழுந்து ஒரு பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சொல்லியிருக்காரு. ஆனா அது நடந்து 300-400 வருஷம் இருக்குன்னு சொன்னாங்களே. ஆனா நடந்தது உண்மைதானே? ஆ, இல்ல கேசவா, அந்த பொண்ணு குளத்துல விழுந்து செத்து போச்சு, அதுதான் உண்மை. அப்படிதான் அப்பா என்கிட்ட சொன்னதா எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, நானே சொல்லிக்கிறேன். ஆ, ரெண்டாவது என்னன்னு சொல்லுங்க. அவ அவளுடைய அம்மா வயித்துல இருக்கும் போதே அவளுக்கு ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. அடக்கடவுளே. கால சர்பதோஷம் உண்டாயிருக்கிறதுனால எல்லா காரியமும் அவளுக்கு தடப்படதான் செய்யும். அந்த தோஷம் அவ்வளவு சீக்கிரம் போகவும் போகாது. அதுக்குன்னு ஒரு சிறப்பான பூஜைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். நம்ம சம்பிரதாயப்படி என்ன பண்ணணும்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. சரிதானுங்களே? இன்னொரு முக்கியமான விஷயம், கோவில் காரியத்திலயும் ஏதோ தவறு நடந்ததா தெரிய வருது. எல்லா பூஜைகளும் சரியா தானே செஞ்சுக்கிட்டு வரேன். இல்ல, நான் சொல்ல வர்றது அது இல்ல. எனக்கு பதில் கிடைச்சிடுச்சு. செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் ஏதோ சரியா செய்யலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கீங்க. சரிங்க, எங்களுக்கே தெரியாம ஏதாவது தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அன்னைக்கு மட்டும் பூஜை நடத்தல. அதான் காரணமே. உடம்பு சரியில்லைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. என்னதான் நடந்தாலும் கடவுளுக்கு பூஜை பண்ணியே தான் ஆகணும். இப்ப என்ன பண்றது? அட, நீங்க கவலைப்படுற அளவுக்கு எதுவும் இல்லம்மா. சரியான ஜாதகம் கிடைச்சதுன்னா இதுக்கெல்லாம் தீர்வு கண்டிப்பா உண்டு. லட்சுமிய அடுத்த வாரத்துல இருந்து அம்மனுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நெய் விளக்கத்தை சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் சுபத்ரா, கிளம்பட்டேன். காப்பி கொண்டு வாமா. அதெல்லாம் வேண்டாம். இருந்து சாப்பிட்டு போங்க. உடனே போனா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னொரு நாள் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரம் ஒரு முக்கியமான பூஜை இருக்கு, அதனாலதான் எதுவும் சாப்பிடாம விரதத்துல இருக்கேன். சரி, அப்ப நீங்க போயிட்டு வாங்க. பூஜை செய்யாம விட்டது பெரிய தெய்வ குத்தம் ஆயிடுச்சு போல இருக்கு. இனிமே எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு காலையில கிருஷ்ணனோட வீட்டுக்கு முதல்ல போகணும். அவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு வரணும். இல்ல கேசவா, அவர் இல்லன்னா என்ன, அவர் பையன் இருக்கான்ல. அவர் இருந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். லட்சுமி, எல்லாரும் பேசுறத கேட்டு மனசு வருத்தப்படாத. யாரார் தலையில என்னென்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நீ சாமிக்கு விளக்கு போடுறத மட்டும் மறக்க கூடாது. ஏன் தான் உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. உனக்கு பொருத்தமான ஜாதகத்தோட ஒருத்த வந்தே தீருவான். அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு தான் இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் நீ எதையும் மனசுல போட்டுக்காத. என்னடா இப்படி எல்லாரும் பேசுறாங்களேன்னு மனசை போட்டு குழப்பிக்காத.
மனசார அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்க. உனக்குன்னு ஒருத்த கண்டிப்பா பிறந்திருப்பான். உன்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கறதால கல்யாணம் தடைப்படுறது சகஜம்தான். அதுக்காக தீர்வே இல்லைன்னு கிடையாது. நம்ம கடவுளை வேண்டிக்கணும், அவ்வளவுதான். நம்ம அடுத்த வாரமே கோவிலுக்கு போவோம். அவங்க சொல்ற எல்லா பரிகாரத்தையும் செய்வோம். கண்டிப்பா உன் பிரச்சனை எல்லாம் தீரும். அதுக்கப்புறம் உன் ஜாதகத்துல இருக்கிற தோஷம் எல்லாம் விலகிடும். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமா இரு. என்ன பாட்டி, லக்ஷ்மி கிட்ட ஏதேதோ சொல்லி பயமுறுத்துறீங்களா? என்னால அவளை பயமுறுத்த முடியுமா? நான் பேசுறதெல்லாம் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டீங்கல்ல. சரி பாட்டி, நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்க? நான் பண்ணாததா? அப்ப எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும். கேசவனுக்கு கதகளி சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தாரு. அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கேசவனுக்கு கதகளில அரங்கேற்றம் நடந்ததோ இல்லையோ, எனக்கு இது மூலமா ஒரு நல்ல துணை கிடைச்சது. கதகளிக்காக வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாரு. அவர் வடநாட்டுக்கெல்லாம் போய் அந்த காலத்திலேயே வேஷம் போட்டு நடிச்சிருக்காரு. நான் அவரை முதல்ல தனியா சந்திச்சப்பவே சொல்லிட்டேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு அவர் என்ன கேட்டார்னா, அது எப்படி என்ன பார்த்த உடனே உனக்கு பிடிச்சிருச்சு? நான் உங்களை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் உங்களை பிடிச்சிருக்குன்னு. அப்போ உங்களுக்கு வெக்கம் வரலையா? அவரை நினைச்சா மட்டும்தான் எனக்கு ரொம்ப வெக்கம் வரும். ஆனா நாங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சு. ஏன், என்ன பிரச்சனை? ஜாதக தோஷம்தான். எங்க 2 பேருடைய ஜாதகம் ஒத்தே வராதுன்னு உறுதியா சொல்லி யாரும் எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அப்ப நீங்க மனசு உடைஞ்சு போயிருப்பீங்களே. பின்ன இல்லையா என்ன? ஏதாவது இதுக்கு பரிகாரம் இருக்கான்னு கூட கேட்டோம். ஆனா இதுக்கு எந்த பரிகாரமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு நடுவுல நான் மட்டும் ஒரே ஒரு முடிவை மட்டும் உறுதியா எடுத்தேன். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு, கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்துடலான்னு. ஆனா உனக்கு அந்த மாதிரி எல்லாம் நடக்காது, வருத்தப்படாத. லக்ஷ்மி அக்காவெல்லாம் நாங்க ஒண்ணும் அப்படி விட்டுடவே மாட்டோம். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அண்ணே ஒரு டீ கொடுங்களேன். ஓ, அப்புறம் 3 புட்டு, 4 அப்பளம், 5 முட்டை ஆம்பலெட். அத அக்கவுண்ட்ல எழுதுறீங்க. அது எழுதுறதுக்கு புக்கெல்லாம் தீர்ந்து போச்சு. இன்னொரு புது புக் வாங்குனீங்களே, அந்த புக்கும் தீர்ந்து போச்சு. உனக்கு சாப்பாடு போட்டு மட்டும் இல்லாம புக் வேற வாங்கணுமா? உனக்கு சாப்பாடு போட்டு நஷ்டம், புக்கும் நஷ்டம். அதான் வந்துட்டேன். எதுக்கு நான் எல்லார் மேலயும் கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க அண்ணே. காலங்காத்தால இவ்ளோ சூடா இருக்கீங்க. வழக்கமா டீ தானே சூடா இருக்கும். என்னப்பா புது வண்டி வாங்கி இருக்க போல? கண்டிப்பா எனக்கு ட்ரீட் கொடுக்கணும். அந்த விஷயத்த மறந்துட போற, சரியா? அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. அம்மா தான் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து இந்த வண்டி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. என்ன உள்ள வைக்கிறீங்க? அத திறந்து வச்சாதானே எல்லாரும் வாங்க வருவாங்க. ஊர்ல தான் வாங்கினதுக்கு எவனும் காசு தர மாட்டேங்கிறானே. அண்ணே உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? வண்டி வாங்கி இருக்கல, எனக்கு ட்ரீட் கொடு. நான் தான் ட்ரீட் தரேன்னு சொல்லிட்டேனே. ஆனா வண்டி வாங்கினதுக்கெல்லாம் உங்களுக்கு என்னால ட்ரீட் தர முடியாது. ஏதாவது முக்கியமான நாள்னா ட்ரீட் வைக்கிறத ஒத்துக்கலாம். இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக இன்னைக்கு நான் உங்களுக்கு ட்ரீட் தரேன். ஏன்னா இன்னைக்கு அம்முவோட பிறந்த நாள். அதனால நீங்க என்ன வேணா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். என்னடா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன்னு பார்த்தேன், இப்பதான் புரியுது. இன்னும் எவ்வளவு நாள் தான் அந்த பொண்ணோட சுத்துவ? சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போடா. அவளை போய் பொண்ணு கேட்கணும்னா நான் ஒரு நல்ல வேலையில இருக்கணும். அதான் என்கிட்ட இல்ல. அதனாலதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வேலை ரொம்ப முக்கியம் இல்ல. இப்பெல்லாம் எது எடுத்தாலும் செலவு இல்லாம கிடையாது. வேலை இல்லாம எதுவும் பேசக்கூடாது. சரி, நான் கிளம்பவா? அக்கா, என்னடா? ஒரே ஒரு நிமிஷம் இங்க நிக்கிறியா? நான் போய் மீனை பார்த்துட்டு வரேனே. வேண்டாம், நீ எங்கேயுமே போக வேண்டாம். போன தடவை போனப்ப 2 மீன் செத்து போயிடுச்சு. அது எப்படி? நீ போய் பார்த்தல, அதான் நீ கண்ணு வச்சதால செத்து போயிடுச்சு. ஐயோ, நாளா எதுவும் கண்ணு வைக்கல. நிஜமா? இல்ல, கோயில் மீன்ல அதெல்லாம் எப்படி கண்ணு வைப்பேன்? சீக்கிரமா பாத்துட்டு வா. லேட் ஆயிடுச்சு, அப்பா கிட்ட சொல்லி உதவங்க வச்சிருவேன், பாத்துக்கோ. சரிக்கா.
அக்கா இங்க நிறைய மீன் இருக்கு. ஐயோ கண்ணு வச்சிட்டியா? பெருசா இருக்குக்கா. அப்படியாடா? சரி இவ்வளவுதான் இருக்குன்னு வச்சுக்கேன். டேய் சீக்கிரம் ஆ, வா போலாம். வரேன். ஆ, ஆ, ஆ. எதுக்காக வண்டி முன்னாடி வந்து விழற? ம். தள்ளி நில்லு. இது புதுசா வாங்கின வண்டி. நீ மேல வந்து விழுந்து வண்டிக்கு ஏதாவது ஆயிட போகுது. அவன் புல்லட்ல சுத்திட்டு இருக்கான். இது என்ன சாதாரண ஓட்ட வண்டி? ஓ புது வண்டின்னு சீன் போடுறியா? சரி என் பிறந்தநாள் அதுவும் ஏன் என்கிட்ட இந்த மாதிரி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான்? அன்பா 4 வார்த்தை ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னா நல்லா இருக்கும்ல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு வண்டியே கிடைச்சிருக்கு. இன்னும் ஹெல்மெட் வாங்கணும். இன்னும் நிறைய வேலை எல்லாம் இருக்கு. இல்லனா போலீஸ்காரங்களுக்கு காசு கொடுத்தே என்னோட பர்ஸ் காலி ஆயிடும். சரி கிளம்பவா? என்ன விட்டுடுறியா? இன்னைக்கு உனக்காகவே எல்லா வேலையும் சீக்கிரமாவே முடிச்சிட்டேன். இன்னும் 2 சின்ன வேலை மட்டும் தான் இருக்கு. அதை முடிச்சிட்டு நானே நேரா வீட்டுக்கு வரேன். என்ன இது பிரசாதமா? ச்சே, இத வச்சா என் மூஞ்சிக்கு நல்லாவே இருக்காது. நல்லாதான் இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரவா? மிருது மாமா, இன்னைக்குதான் அவர் புது வண்டி எடுத்திருக்காரு போல இருக்குல்ல. நேரா உன்ன பக்கத்தான் வர்றாரோ. ஆனா வண்டியில ஏன் தனியா போறாருன்னு எனக்கு புரியல. வாய் மூடு. சும்மா கத்தாத. எப்படி இருந்தாலும் அவரை தானே கல்யாணம் பண்ணிக்க போற. அப்புறம் இஷ்டம் போல ஊரை சுத்து. அந்த கல்யாணம் தான் எங்களுக்கு எப்ப நடக்கும்னு தெரியல. இன்னைக்கு புது பைக்ல நான் போறேன். நீ இன்னொரு நாள் போய்க்கோ சரியா? நீ ஏறின வண்டி ஆக்சிடென்ட் ஆனா கூட ஆயிடும். ஓடி முண்டக்கண்ணி. டேய் நில்றா. அண்ணன் வந்திருக்காங்க. எப்படின்னே இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? கடவுள் புண்ணியத்துல ஒரு குறையும் இல்ல. ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இதுதான் கடவுள் செயல். இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அண்ணே நீங்க இவ்ளோ காலையில வந்திருக்கீங்க. ஏதாவது முக்கியமான வேலையா? நான் இங்க வந்ததே உங்களை பார்த்துட்டு போறதுக்கு தான்மா. என் பையன் படிச்சுட்டு வெளியில வேலை தேடிட்டு இருக்கான். தெரியுமா? அவனுக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். அண்ணே நான் உங்க நேரத்தை வீணடிக்கலையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணே நீங்க உள்ள வந்து உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. என்னங்க கேசவ அண்ணன் வந்திருக்காங்க. காலையில இருந்து மயக்கத்துல தான் இருக்காரு அண்ணன். அப்ப அவரை எழுப்பாத விட்டுடுமா. நான் முழிச்சுக்கிட்டு தான்மா இருக்கேன். ஓ முழிச்சிட்டு இருக்கியா? இப்போ உனக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? கடவுளோட ஆசீர்வாதத்தாலையும் இதோ இவளும் என் பையனும் பாத்துக்கிறதாலையும் ஏதோ உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா இப்படிதான் கண்டதும் மனசுக்கு தோணும். கண்டிப்பா இதுல இருந்து நீ குணமாயிடுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போ நான் எதுக்காக இங்க வந்தேன்னா ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசுறதுக்கு. சாமியார் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ பூஜை செய்யாம விட்டதுனால தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அதனால உடனே பரிகாரத்தை செஞ்சு எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கடவுளோட கோபம் நம்மள சும்மா விடாது. கண்டிப்பா இதுக்கு பரிகாரத்தை நம்ம செஞ்சே ஆகணும். யார் அதை பண்ண முடியும்? நான் இருக்கிற நிலைமையில என்னால எழுந்திருக்க கூட முடியாது. எனக்கும் வரணும்னு தான் ஆசை. எனக்கு முடக்குவாதத்தை கொடுத்து இப்படி கடவுள் சோதிச்சிட்டாரு. இப்ப நான் எதுக்கும் பயன்படாத உடைஞ்சு போயிருக்கிற ஹார்மோனிய பெட்டி மாதிரி. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல கிருஷ்ணா. எனக்கும் புரியுதுங்க ஐயா. நம்ம ஊர்ல அப்படி வேற யாரும் இல்லைங்களே. நான் எழுந்து வந்தாதான் பூஜையே பண்ண முடியும். இந்த பாரம்பரியத்தை யாரு காப்பாத்த போறது? பண்ண பூஜைக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும்னு பார்த்தா இப்ப பாவம் பண்ண மாதிரி ஆயிட்டனே. என் பையனாவது இதை செய்வான்னு பார்த்தேன்.
அவனுக்கும் இதுல எல்லாம் ஈடுபாடு இல்லாம போச்சு. கேட்டா நிறைய படிச்சுட்டேன்னு சொல்றான். ஆனா எல்லா மந்திரமும் அவனுக்கு தெரியும். ஆனா இந்த வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது என்னால அவனை வற்புறுத்த முடியல. இப்ப எனக்கு தெரிஞ்சது எல்லாம் இந்த மருந்தும் எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் மட்டும்தான். எல்லாம் சரியாயிடும் கிருஷ்ணா. சரி, உங்க சொந்தக்காரங்க யாராவது இந்த வேலைக்கு வர விருப்பமா இருப்பாங்களா? எங்க சித்தப்பாவோட தூரத்து சொந்தக்காரங்க இருக்காங்க. நான் அவர்கிட்ட பேசுறேன். அவர் கிடைச்சாருன்னா ரொம்ப வசதியா இருக்கும். நம்ம ஸ்ரீலட்சுமிக்கு ஏதாவது மாப்பிள்ளை வீடு வந்தாங்களா அண்ணே? இப்போதைக்கு எந்த வரணும் வரலம்மா. முதல்ல கோயில் வேலையெல்லாம் முடிச்சே ஆகணும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நிச்சயம் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். ஆ, சரி, நான் போயிட்டு வரேன். இத நீ வச்சுக்கோ. என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேளு. எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஐயா, இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியலங்க ஐயா.